உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹலோ, நான் யோஷி பேசுறேன். குட் மார்னிங் யோஷி சார். என்ன போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, அவ்வளவு பிஸியா? குட் மார்னிங். இவ்வளவு காலங்காத்தால போன் பண்ணி ஏன் சார் தொந்தரவு பண்றீங்க? ஒரு மனுஷனை யோசிக்க விட மாட்டீங்களா? இப்ப நீங்க யோசிச்சா மட்டும் என்ன பெருசா எழுதி கிழிச்சிட போறீங்க? சரி சரி, நல்லா யோசிங்க. ஆனா 6 மணிக்குள்ள காப்பி வந்துடணும், புரியுதா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். மணி சாயந்தரம் 6 ஆயிடுச்சா என்ன? சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு தருவோம். இப்படிதான் சொல்ல வேண்டியது, ஆனா லேட் பண்ண வேண்டியது. மறந்துடாம சாயங்காலம் கொடுத்துருங்க. அப்பதான் என் கூட ஹவாய் ட்ரிப்புக்கு வர முடியும். ஹவாய் ட்ரிப்பை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? எப்படியாவது கஷ்டப்பட்டு சாயந்தரத்துக்குள்ள இந்த கதையை நான் எழுதி முடிச்சாகணும். அப்பதான் என்னால அங்க போய் நிம்மதியா இருக்க முடியும். சரி சரி, எங்க வரணும் எப்ப வரணும்னு சொல்றேன், கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. கரெக்டா 8 மணிக்கு நரிட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க. அங்க வந்து 2வது டெர்மினல் ஹெச் கவுண்டர். ஓகே ஓகே, நான் கண்டிப்பா வந்துருவேன். ஓசில கூட்டிட்டு போறேன்னு சொன்னா எங்க வேணாலும் வந்துட வேண்டியது. என்ன மனுஷனோ. சரி சரி, சீக்கிரம் எழுதிட்டு ஆபீஸ்க்கு வந்து சேருங்க. லேட் பண்ணாதீங்க. வச்சிடுறேன். நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்து கிளம்பணுமா? சரி, முதல்ல அவன் சொன்னதை நம்ம நோட் பண்ணிப்போம். காலையில 8 மணிக்கு நரிட்டா ஏர்போர்ட்டுக்கு போகணும். அங்க 2வது டெர்மினல்ல இருக்கிற ஹெச் கவுண்டருக்கு போகணும். இது எதுக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்? நமக்கு தான் எல்லாம் ஞாபகத்துல இருக்குமே. என்னங்க வேலைலாம் எப்படிங்க போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. நாளைக்கு ஏதோ ஹவாய்க்கு போறதா கேள்விப்பட்டனே. இந்த வேலையெல்லாம் முடிச்சாதானே போக முடியும்? என் கூட ஹவாய்க்கு வரலங்கிற பொறாமையில என்னை எழுத விடாம தடுக்க பாக்குறா. ஆனா அந்த மாதிரி நடக்க நான் விடவே மாட்டேன். நான் வேணும்னா ஹவாய்க்கு போக உங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடவா? வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இவளை பேக் பண்ண சொல்ல போய் இவ பொறாமையில போன வருஷம் செஞ்ச மாதிரியே இந்த வருஷமும் என் பெட்டியில என்னது இது? பெட்டியில துணிக்கு பதிலா இப்படி இரும்ப வச்சிருக்காளே. இத பார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுறியா? ஏதோ தனியா கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் உதவி செய்யலாம் நினைச்சு வந்த. என்னடானா வெளிய அனுப்பிட்டே இருக்கீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னமா நடிக்கிறா இவ? சரிங்க, நான் இப்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போயிட்டு வரேன். தயவு செஞ்சு கிளம்புமா. கஷ்டப்பட்டு கதை எழுதி சம்பாதிக்க வேண்டியது நான். என் காசை கொண்டு போய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல கரியாக்க வேண்டியது இவ. இதே பொழப்பா போச்சு. இன்னும் 4 பேஜ் தான் இருக்கு. பிரமாதம், நம்ம பார்க்குக்கு போனா இந்த கதையை பினிஷ் பண்ண ஏதாவது ஐடியா கிடைக்கும். என்ன எழுதலாம்? உபுக்கி மாரு நிஞ்சாக்களோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா, அதுக்கப்புறம் அவ குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டா. இதுக்கு மேல நான் என்ன எழுதுறது? நாம சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு போய் ஆகணும். ஆமாங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பயங்கரமா பசிக்குது, சீக்கிரம் போய் ஏதாவது சாப்பிடணும். ஏர்போர்ட்டுக்கு போய் ஆகணும். பயங்கரமா பசிக்குது. ஏர்போர்ட் பயங்கரம். கிடைச்சிடுச்சு, ஐடியா கிடைச்சிடுச்சு. இப்ப எழுதுறேன் பாரு. ஏர்போர்ட்ல ஏதோ பயங்கரம் நடக்க போறதா ஹிபுக்கி மாருவுக்கு தெரிய வருது. அவ அதை எப்படி தடுத்து நிறுத்துறாங்கறத நான் சுவாரஸ்யமா எழுத போறேன். அது என்ன பயங்கரம்னு தெரிஞ்சுக்க மக்கள் ஆவலா இருக்கிற நேரத்துல நான் ஹவாய்க்கு போயிட்டு வந்துருவேன். முடிஞ்சது. என்னவோ போ, உனக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி ஒரு கற்பனை தோணுதோ அசத்தறிய. இப்ப இந்த கதைக்கு படம் வரைஞ்சிட்டா வேலை முடிஞ்சது. ஒண்டியா வருது, ஒண்டியா வருது, சிவப்பு சட்டை போட்ட புலி ஒண்டியா வருது, ஒண்டியா வருது, ஒண்டியா வருது. ஆஹா, இந்த பையனா? இவனை நான் என்னைக்கெல்லாம் பாக்குறனோ அப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை தான். இவன் கண்ணிலேயே படக்கூடாது. பேசாம இங்க போய் ஒளிஞ்சுப்போ. வணக்கம், நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுமா? நான் ஒரு புது கதை எழுதிருக்கேன்பா, அதை கொண்டு போய் யோசி சார் கிட்ட காட்டலான்னு இருக்கேன். ஏண்டா, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவன் வேற வந்துட்டானா? யோசி சார் மாதிரி நானும் பெரிய ரைட்டர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்போ அந்த கம்பளி பூச்சி மீசக்காரர் மாதிரி வர நீயும் ஆசைப்படுற? அந்த கம்பளி பூச்சி மீசெல்லாம் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. அவரு ஒரு கதை எழுதினாரு, அந்த கதையால பெரிய ஆயிட்டாரு. அதே மாதிரி எனக்கு ஒரே கதையில ஓஹோன்னு போடணும்னு ஆசை. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தை இந்த பசங்க வாங்கிடுவாங்க போல இருக்கு. இது யாரோ விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஆஹா, அது என்னோடதாச்சே. இங்கில உழுந்து நடந்து போன கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கு கையெழுத்து. அட ஆமாப்பா, ரொம்ப பேசுறானுங்க. இத நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க போறேன். நோட் புக்குக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போவீங்களா? கொஞ்சம் இரு. யோசி சார், இந்தாங்க சார், என் கதையை கொஞ்சம் படிச்சு பாருங்க.
வாய மூடு. நீ எழுதுற மொக்க கதையெல்லாம் என் புக்ல போட்டனா என் மனம் தான் போகும். போலீஸ்கார் எனக்கு ஒண்ணு கிடைச்சு போச்சு. என்னாச்சு தம்பி? இந்தா தண்ணி குடி. எவ்வளவு பெரிய விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன், என்னமோ பச்சை தண்ணி நீட்டுறீங்களே, நல்லா இருக்கா இதெல்லாம்? வந்த விஷயத்த சொல்லு. சரி, எதுக்கு அவ்வளவு அறக்க பறக்க ஓடி வந்த? ஓ, அது உங்ககிட்ட காட்டவே இல்லையா? இதுதான் அந்த முக்கியமான விஷயம் போலீஸ்கார். இது ஒரு சாதாரண நோட்டு தானே. ஏர்போர்ட்ல பயங்கரம் நடக்க போகுதா? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? நாளைக்கு காலையில 8 மணிக்கு அமெரிக்க ஜனாதிபதி நம்ம ஊருக்கு வரதா பிளான் பண்ணிருக்காரு. ஒருவேளை அவரை கவுக்கதான் இவங்க இப்படி பண்றாங்களோ என்னன்னு ஒண்ணு எனக்கு புரியலையே. ஏன் சார், இது ஒரு சதி வேலையா இருந்தா நம்ம என்ன பண்றது? சதி வேலையா? இங்கதான் இருக்கியா? டேய் பையா, ஒழுங்கா என்னோட நோட் புக்க கொடுத்துடு. போலீஸ்கார் அடிக்க வராரு. ஏய் நெல்லு, இந்த நோட்புக் உன்னோடது தானா? ஆமா சார், இது என்னோட நோட் புக் தான். தயவு செஞ்சு கொடுத்துருங்களேன். சார், நீங்க என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. ஏர்போர்ட்ல பயங்கரமான காரியத்தை செய்ய துணிச்சிட்டு என்னையே மிரட்டுறியா? இவங்க எல்லாம் இப்படி பேசக்கூடாது சார். என்ன விடுங்க சார், என்ன தொல்லை பண்ணாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு நிறைய வேலை இருக்குன்னா நாங்க என்ன இங்க வெட்டியாவா உட்காந்துகிட்டு இருக்கோம்? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, என்ன விட்டுருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கோம், சார், ஏன் பேசுற? போடுங்க. சதி வேலை பண்ணா போலீஸ்ல மீதி ஒண்ணு எல்லாருக்கும் தெரியட்டும். இதெல்லாம் புக்ல பப்ளிஷ் பண்ணா எப்படி இருக்கும்? இனிமே என்னால ஹவாய்க்கு போக முடியாது. இதுக்கெல்லாம் அந்த பையன் தான்